இன்னைக்கு இந்த மீனை பிடிக்க போய் சரியான பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். வணக்கம்டா மாப்பிள்ள, வீட்டுல இருந்துன்றதுல இன்னைக்கு நாள் 2 காலையிலே முழிச்சு பல்ல விளக்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வட்லாபத்தை லோட் பண்ணிக்கிட்டேன். என்னோட GT 650 எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். சரி அப்படியே பீச் பக்கம் போய் பார்த்தா சரியான காற்று வெளியீடை, கொஞ்ச நெஞ்ச காத்து இல்ல. இருந்து தூரத்துல ஒரு குட்டி பில்டிங் தெரியுதா, அதான் ஜிம். வரும்போது ஒரு கல்லுல அச்சரேகை தீர்க்க ரேகை மாதிரி என்னமோ இருந்துச்சு. சரி அடிக்கிற காத்துல முடியெல்லாம் பிச்சுட்டு பறந்துற போதுன்னு நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு வந்த உடனே புஷ் அப் டிப்ஸ் போட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டிங் மோசமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜிம்ல இருக்கிறதுல பெரிய டம்பிளை வச்சு போடணும்னு ரொம்ப நாள் கனவே, அதை இன்னைக்கு பண்ணிட்டேன். இன்க்ளைன் டம்பிள் அழுத்துல 2 செட்டு, அப்புறம் இந்த மிஷின்ல ஒரு 2 செட்டு, அப்புறம் பட்டாம்பூச்சி மிஷின்ல ஒரு 2 செட்டு, அப்புறம் லைட்டா போஸ் அடிச்சு பாத்துக்கிட்டேன். பம்ப் எல்லாம் கிசாவா இருந்துச்சு. அப்புறம் ட்ரைசப்புக்கு மண்டை ஓடு நொறுக்கல்ல 2 செட்டு, அப்புறம் ட்ரைசப் கீழே தள்ளுல 2 செட்டு. அப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பிங்கியை வாக்கிங் கூட்டு போனா ஏரியா காய்ஸ் எல்லாம் நோட்டம் விடுறானுங்க நம்ம பிங்கிய. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? சரி முட்டை இல்லைன்னு சொன்னாங்க. முட்டையை வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பழையசோர கல்ப்பா அடிச்சிட்டேன். சரி முட்டையில இருந்த மஞ்சள் கருவை பிங்கிக்கு வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தாடான்னு கேட்டா, வீட்டு உள்ள போயிட்டு வந்து பார்த்தா சாப்பிட்ட தட்டை கீழே தள்ளி விட்டுட்டு பாவமா மூஞ்ச வச்சுட்டு உட்காந்து. வர இந்த பையன் சரியில்லை. அக்கா வீட்டுக்கு ஒரு வேலையா போயிருந்தேன். வர வழியில சூப்பர் மார்க்கெட்ல சில பொருள் வாங்க சொல்லியிருந்தாங்க. அப்படியே எனக்கும் ஒரு பொருளை சேர்த்து பில்ல போட்டேன். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நான் நேத்தி பிடிச்ச மீனுடன் சாப்பாடு எடிட்டிங்ல உட்காந்துட்டேன். எடிட்டிங் முடிக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. முடிச்சுட்டு நம்மளோட சிகர பொழுதுபோக்கான மீன் பிடிக்க கிளம்பிட்டேன். அங்க போனா அடிக்கிற காத்து அப்புறம் மலை சாரலுக்கு நிக்கவே முடியல. தனியா தான் போனேன். இந்த வீடியோ எடுக்க எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். போன் டிஸ்பிளேல ஒரே தண்ணி பட்டு வீடியோவே ஆன் ஆகல. அப்புறம் லேட்டா என் பிரதர் வந்து வீடியோ எடுத்தாப்ல. பந்துகள் உரையும் குளர்னா எனக்கு இன்னைக்கு தான் என்னன்னு தெரிஞ்சு. நான் இன்னைக்கு பிடிச்ச மீன். வரும்போது தூண்டில் நூல்லாம் காத்துல ஒரே சிக்காயிருச்சு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லானா தேவியின் பாடல்களுக்கு ஒரு டான்ஸ போட்டேன். முடிச்சுட்டு நைட்டு சோறும் மீனு தான். அப்புறம் 2 முட்டையோட நாளை முடிச்சிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திப்போம்.